பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த வாரம் எவ்வளோ சார் போட்டீங்க? இந்த வாரம் ஸ்கூல்ல இருந்து மட்டுமே ஒரு 1 kg ஓடி இருக்குண்ணா. ஏன் போக சார் குறைஞ்சிட்டே போகுது? நான் இல்லைண்ணா, ஸ்கூலில் நிறைய ரைடு வர ஆரம்பிச்சிட்டாங்களா, பசங்களை வாங்கறதுக்கே பயப்படுறாங்கண்ணா. இந்தா இதில் 1 கிலோ சரக்கு இருக்குது, இந்த வாரம் இதை வச்சு ஓட்டு பார்த்துக்கோ. இந்தா 1 நிமிஷம். எங்களுக்கெல்லாம் எதுக்குண்ணா கண்ணு? இனிமேல் இது உனக்கு தேவைப்படும். இந்தா ரெண்டு கிலோ இலை வேணும், பறிச்சு வை. அவங்க 2 பேர்த்தினால நம்ம ஸ்கூலே ஃபுல்லாக கஞ்சாவாக இருக்குது. நம்ம பசங்களும் கூட கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஒன்று காட்டுறேன் பார். இது என்னன்னு தெரியுதா? டேய், இது நம்ம ஸ்கூலில் தர இரும்பு சத்து மாத்திரை தானே? இது அது மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது ட்ரக் டேப்லெட். என்னடா சொல்கிற? இது நான் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன்டா. இது கேர்ள்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது. பற்றி நான் படிச்சிருக்கேன். இது மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இது எப்படி இவங்களுக்கு கன்யூஸாக கிடைக்குதுன்னு தெரியல. இவங்களுக்கு பின்னாடி பெரிய ட்ரக் நெட்வொர்க்கே இருக்கும் போல். இவங்க கஞ்சா விற்றதை நம்ம வீடியோ எடுத்து சாருக்கிட்ட அனுப்பிட்டோமே, அவங்க பார்த்துப்பாங்க. என்னடா அந்த சார் வேறு நம்மளை ஸ்டோர் ரூம் கூப்பிட்ருக்கான். அவங்க மேட்ரத்தை தெரிஞ்சிருச்சா? மூட்டுறா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வா பார்த்துக்கலாம். சார் சார் எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்க? ஏன்டா ஸ்கூலுக்கு படிக்க தான் வர்றீங்களா? ஆமாம் சார், படிக்க தான் வர்றேன். வேறு எதுக்கு வருவோம்? நீங்கள் படித்த லட்சணத்தை தான் இதில் பார்த்தனேன். ஸ்கூலில் கஞ்சா வாடா வைக்கிறீங்க. உங்களெல்லாம் இப்படியே விட்டா சரியா? போலீஸை பிடிச்சி கொடுங்க. மாறிடா. sir, please sir, வேண்டாம் sir, வேண்டாம் sir, please sir, வேண்டாம் sir, வேண்டாம் sir, வேண்டாம்.
வேண்டாம் சார். பொம்மை துப்பாக்கி தானே அது? அண்ணே வர சொல்லியிருந்தீங்க. நான் ரிலீஸ் ஆகும்போது இவன் இறக்கக்கூடாது, புரிதா? ஏன் ரோபோட் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? என்னடா உனக்கு? எங்கே இருக்கு இப்போ? சிறுவர் சீர்திருத்த பள்ளி முன்னாடி தான் நிற்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ அவனை கூட்டின்னு வந்துடுவியா? நான் அவனை பற்றி விசாரித்தேன். மற்ற பொடியின் மாதிரி இல்லாமல் அவனா பசங்களை அனுப்பிச்சி வைக்கிட்டா? எந்த மயிரண்டையும் தேவையில்லை. அவனை நான் தான் கூப்பிட்டு வருவேன். எவனாச்சும் வந்து அறுத்து போட்டுருவேன். இப்போ எதுக்கு நீ அவனை கூட்டின்னு வர போயிருக்க? ஜோசி எல்லாத்தையும் பார்க்கணும்பா. இவன் என்ன ஜோசியை பார்க்கன்றான்? ரோபர்ட், நீ தேவையில்லாத வேலை பார்த்துருக்க, மூட்டுன்னு வந்துரு. ஸ்டீஃபன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஜோசியட் நான் அவனை நான் தான் கூப்பிட்டு வருவேன். ஒத்த ஃபோனை விடா. மூணு பொண்ணுகளை அனுப்பி வச்சனல்ல, என்னாச்சு? என்ன இல்லை டீனேஜர்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி பசங்க தான் எங்களை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. ஷார்ப்பாக வேலை செய்வாங்க.
சரக்க போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் என்ன பிடிங்கிட்டாடா இருந்தீங்க. நான் எதுவுமே பண்ணலண்ணா, நம்பினா. நீ பணத்திலேயோ சரக்குலயோ கை வச்சிருந்தா கூட அவனை விட்டுருப்பான்டா. நீ கை வச்சு 27 பொண்ணுகள்ல ஒருத்தி மேல. ஒவ்வொருத்திலும் போற இடம் என்னன்னு தெரியுமா? அவளுக்கு இல்லைன்னா பிசினஸ் இல்ல, ஒரு மயிரும் இல்லடா. அவங்களே என் தங்கச்சி மாதிரிண்ணா. டேய், ஒவ்வொருத்தி கம்முள்ளே ஒரு கேமரா வச்சிருந்தேன். அதுல கடைசியில தெரிஞ்சிடும் அந்த அழகான முகம். ஜோஷி, இவன் தான் அது. 2 பேர்னு சொன்ன. இன்னொருத்தனுக்கு அப்பா அம்மா இருக்கு, ஜெயில் வாசல் வச்சா கூப்பிட்டு போயிட்டாங்க.